ஊடகத்தில் வர எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லலைங்க. நீங்கள் வந்து திமுக பற்றி காலம் காலமாக கட்டமைக்கிற பிம்பங்கள் தான் ஃபேக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து அழகாக ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க. திமுகனாலே இப்படி தான், திமுகனாலே இப்படி தான்ட்டு. ஆனால் அந்த பிம்பங்கள் எல்லாம் எப்போயோ உடஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஊழல் கட்சின்னு பிம்பம் கட்டமைச்சிங்க. யாராவது ஒருத்தர் வந்து உள்ளே போயிருக்காங்களா சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன். அதிமுகவை சேர்ந்தவங்க யாராவது இதை சொல்ல முடியுமா? இந்த 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 மாதிரி பட்டியல் போட்டு காட்ட முடியுமா? ஏன்னா எடப்பாடி அப்போ வந்து சந்தர்ப்ப கைதியாக இருந்தார். அந்த 4 ஆண்டுகளும் ஒரு கிண்டல் பண்ணணும், உங்களுக்கு வந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே தற்கொலைங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. என்னன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது காலமாக சிந்தனையாளர்களுக்கான அரசியல் மூலமாகவும் இல்லை திரைப்படங்கள் மூலமாகவும் சிந்தனையை வளர்த்த பூமி இது, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சீரழிச்சு போய் வச்சுருந்தாரு தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு நிதி நிலைமையும் அந்த சமயத்தில் கொரோனா வேறு கடுமையாக சீரழிஞ்சு போய் கிடந்துச்சு. அதை வந்து எடுத்து சீர்திருத்தி தமிழ்நாட்டை வந்து இந்திய அளவில் இரட்டை இலக்க வளர்ச்சி கொண்டு வந்து முதன்மை மாநிலமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து கொண்டு வர்றாரு ஒவ்வொரு திட்டங்களாக, சரிங்களா? எவ்வளவு கடுமையான பொருளாதார சிக்கல், அதுவும் இவர் எடப்பாடி வந்து ஒன்றிய அரசில் சொல்லி நிதி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே தமிழர் கஷ்டப்படுதுன்ட்டு இல்லை. ஒற்றஞ்செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய பத்திரிகையாளரும் திமுக ஆதரவாளருமான ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். ஒரு பக்கம் வந்து திமுக கூட்டணியில் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லப்படுது. இன்னொரு புறம் வந்து முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளில் எடப்பாடி பழனிசாமி சில வாக்குறுதிகளை வந்து அறிவிச்சிருந்தார். குறிப்பாக கருணை தொகையாக வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதுவும் இந்த ஆட்சியில் வரிச்சுமை வந்து அதிகமாக இருக்குது, மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 10,000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஆட்சிக்கு தான் வரப்போகிறது இல்லையா, அடிச்சு விடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டுருக்காரு அவர் ஆரம்பத்துலேருந்தே. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கிறவங்களும் அவருக்கு கரெக்டாக புத்திமதி சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேற்று கூட பேசும்போது பாருங்களேன், அந்த அனௌன்ஸ் பண்ணுறாரு, பண்ணோன்னே இது வரிச்சுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு, அதனால நான் வந்து போனால் போது பாவோன்னு கருணை தொகை, அதுவும் நாங்கள் வந்து ஒரு மாதம் ஒரு அமௌண்ட்டு தரோம், இத்தனை நாட்களாக வந்து வீட்டில் சும்மா இருக்காங்கன்னு பெண்களை பார்த்து சொல்லிகிட்டே இருந்தோம். அவங்க அவ்வளோ வேலைகள் செய்து குடும்பத்துக்காக கஷ்டப்பட்ட அவங்கள சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு உரிமை தொகை அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணி அது பேரே பாருங்கள் உரிமை தொகை அப்படின்னு இருக்குது. ஆனால் இவர் கருணை தொகை போனால் போதும் தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களை வந்து எப்படி டெல்லி பாஜக வந்து எப்படி பார்க்குதோ அதே மாதிரி தான் எடப்பாடியும் பார்க்குறாங்கிறதுக்கு உதாரணம் தான் இது. அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு, அதை சொல்லிட்டு கேட்குறாங்க, சரி இதை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னா வரியை உயர்த்தி தான். இதில் எனக்கு புரியல எது, அதாவது இந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு இது கூட அவர்கிட்ட இல்லை சுத்தமாக, சரிங்களா? அவர்கிட்ட அந்த சென்சிபிலிட்டி கூட இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதே எடப்பாடி நாங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து மகளிர் உரிமை தொகையை தரோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்போ தமிழ்நாடு இப்போ இருக்கிற நிதி நிலைமையில் எங்களை எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டவர் 2021, சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு சீரழிச்சு போய் வச்சுருந்தாரு தமிழ்நாடு வந்து தமிழ்நாடு நிதி நிலைமையும் அந்த சமயத்தில் கொரோனா வேறு கடுமையாக சீரழிஞ்சு போய் கிடந்துச்சு. அதை வந்து எடுத்து சீர்திருத்தி தமிழ்நாட்டை வந்து இந்திய அளவில் இரட்டை இலக்க வளர்ச்சி கொண்டு வந்து முதன்மை மாநிலமாக மாற்றி அதுக்கப்புறம் தான் தலைவர் வந்து கொண்டு வர்றாரு ஒவ்வொரு திட்டங்களாக, சரிங்களா? எவ்வளவு கடுமையான பொருளாதார சிக்கல், அதுவும் இவர் எடப்பாடி வந்து ஒன்றிய அரசில் சொல்லி நிதி வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே தமிழர் கஷ்டப்படுதுன்ட்டு. இல்லை, இவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கணுங்கிறதாக நிதி கொடுக்காம பண்ணாங்க. அப்படி இருந்தும் கடுமையான சூழ்நிலையிலையும் தலைவர் அவர்கள் வந்து போராடி கொண்டு வந்து ஒவ்வொரு நலத்திட்டங்களாக பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இவரால் என்னென்னா இந்த 5,000 போன வாரம் அனௌன்ஸ் பண்ணோம்ல, அதாவது ஒன்றிய அரசு மூலமாக இவர் என்ன ட்ரை பண்ணாங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு தடை போடலான்னு பார்த்தாங்க. அதுக்கு நம்ம உடைச்சிட்டு அதை வந்து முன்கூட்டியே கொடுத்து ஒரு 5,000 தொகுப்பு தொகையாக கொடுத்தோம். அதனால தேர்தலுக்காகலாம் கிடையாது, தேர்தலுக்காக நிறுத்தணும்னு நினைச்சாங்க. இல்லை, அதுதான் அந்த கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லும்போது அங்கதான் சார் இப்போ நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறீங்க, ஓகே, அது எல்லா மாதமும் வருது. ஆமாம், அந்த எக்ஸ்ட்ரா 2,000 தான் இங்கே இடிக்குது. எக்ஸ்ட்ரா 2,000 அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு போனஸ். ஏன் சார் உங்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறது ஏன் சார் இடிக்குது? ஏன் சார் தேர்தல் எப்ப கொடுக்குறீங்க தான் கேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி 4 வருஷமே கோடை காலம் வந்திருக்கு. ஆமா வந்திருக்கு. அப்பலாம் வந்து கொடுக்க போறோம்னு சொல்றோம்ல, நீங்க அத கொடுக்கலன்னு நான் கேக்குறேன். சரி, இதுக்கு அப்புறம் கொடுக்கிறது ஓகே சார். நீங்க ஒரு நலத்திட்டம் கொண்டு வரோம், ஒரு விஷயம் கொண்டு வரோம், அது வந்து வருஷம் இனிமே கொண்டு வர போறோம்னு சொல்றோம். நீங்க ஏன் இத்தனை வருஷமா கொண்டு வரலன்னு கேட்டீங்கன்னா எப்படி?
சரி இப்ப இந்த 5 மாசம் கொடுத்துட்டீங்க, ஒருவேளை அடுத்த திமுக ஆட்சியே வருதுன்னு வச்சுங்களேன், அப்ப மாசம் வருதுன்னு வச்சீங்கல்ல, வருது கண்டிப்பா. அது உங்களுக்கு அது மக்கள் வந்து முடிவு பண்ணணும். மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அது பாப்போம் சார். இப்ப வருது அப்படின்னா இப்ப திரும்பவும் வந்து 2000 ரூபாய் கொடுப்பீங்களா ஒரு மாசமோ, இல்ல எப்படி? ஒவ்வொரு வருஷமும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பா அறிவிக்கப்படணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். ஒரு வருஷமும் வந்து அந்த 2000 ரூபாய் அப்படின்றது 2000 ரூபாங்கிறது இந்த வருஷம் மட்டும் இல்ல, அது அடுத்த வருஷமும் தொடரும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மகளிர் உரிமை தொகையிலே பல குளறுபடிகள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லா மகளிருக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க, அதன் பிறகு குறிப்பிட்ட மகளிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ தேர்தல் வர்றதுனால வந்து எல்லாருக்கும் கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம். அது என்னன்னா குளறுபடி கிடையாது சார், நிதி நிலைமை காரணமாக தாமதமானுச்சு ஒவ்வொன்றுக்கும். இப்போ நிதி நிலைமையை வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சீராக்கியிருக்கோங்கிறது வந்து எங்கள் மக்களுக்கு புரியும். அதாவது அவர் வந்து எவ்வளோ சிரமத்தில் ஒன்றிய அரசுல நிதி பகிர்வுங்கிறது வந்து எவ்வளோ ஓரவஞ்சனை பண்ணுறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அதை பற்றி அப்படி இருக்கிறதுனால தான் வந்து தமிழகத்தினுடைய கடன் சுமை வந்து கிட்டத்தட்ட இப்போ 10 லட்சம் கோடியா வந்து இருக்கு. இது வரைக்கும் கடந்த 50 ஆண்டுகளில் வாங்கின கடனை விட இந்த 5 வருஷத்துல வாங்கின கடன் வந்து ஈக்குவலா இருக்கு. இல்ல நீங்க சார் எடப்பாடி அவர்கள் விட்டுட்டு போகும்போது 4 லட்சமோ என்னதான் சார் நம்முடைய கடன். இப்போ வந்து பண்ண கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து கடனா இருக்கு. சரி, ஸோ இந்த 5 வருஷத்துல மட்டும் 5 லட்சம் கோடி கிட்டே வந்து கடன் வாங்கியிருக்கேன். அப்படி கடன் வாங்கி மக்களுக்கான விஷயங்களை பண்ணணும், ஏன் சார் அப்படி இருக்கு? கரெக்டாக கேட்டீங்க. நீங்களே வாயை விட்டுட்டீங்க. கடன் வாங்கி மக்களுக்கு செய்யணுமா அப்படிங்கிறது கேட்குறீங்கல்ல. கடன் வாங்கி மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்ததுனால தான் இந்த ஒரு 2-3 வருஷத்துல வந்து நிதி நிலைமை சீராகி தமிழ்நாடு முதன்மை மாநிலமா மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்கறது மூலமா எப்படி சார் நிதி நிலைமை சீராகும்? நீங்க வந்து ஒரு கம்பெனியை கொண்டு வந்து அதன் மூலமா வருவாயை உயர்த்தினீங்க அப்படின்னா அப்போ எந்த மாதிரி கம்பெனி? அதானி மாதிரியான கம்பெனியா சார்? சார் நீங்க தான் சார் துபாய் போறீங்க, அதுக்கப்புறம் பல வெளிநாடுகள்லாம் வந்து போனாரு. நீங்க எந்த மக்களுக்கு வந்து இலவசம் கொடுத்து அதன் மூலமாக நீங்க வந்து கடன் சுமையாக்குறீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஓகேவா? கடன் வாங்கி மக்களுக்கான சலுகைகள் பண்றீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? 19,34,000 குழந்தைகள் வந்து பள்ளியில காலை உணவு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அது வந்து தேவையில்லாத திட்டமா சார்? இலவசங்கள் கொடுக்கறதானே சார் நான் சொல்றேன். கேளுங்க, அது தேவையில்லாத திட்டமா? இல்ல அது நல்ல விஷயம் தான் சார். 5,40,500 மாணவர்கள் வந்து மாதம் 1000 ரூபா வாங்குறாங்க பட்டதாரி மாணவர் புதுமை பெண் திட்டத்தில். அது வந்து கரெக்டான திட்டமா? நல்ல விஷயம் தான் சார். அது இலவச திட்டத்தில் வருமா? இலவச திட்டத்தில் வராது. ஓகே, என்ன விஷயம் தெரியுமா? யார் தெரியுமா வாங்குறாங்க? யார் வாங்குறாங்க சொல்லுங்க சொல்லுங்க சார். புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதுமை திட்டத்திலையும் யார் வந்து மாணவர்கள் வாங்குறாங்க? அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகள். அரசு பள்ளியில் படிச்சுட்டு வரவங்க வந்து யார் வருவாங்க? கொஞ்சம் ஏழை மாணவர்கள். அவங்க வந்து ஏன் உயர்கல்வி வந்து தடைப்படும்? அவர் என்ன சொல்றாரு தலைவர், நான் காசு தரேன், மாதம் 1000 ரூபாய் தரேன், நீ படிக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ இந்த 3 வருஷத்துல உயர்கல்வி பயில்ற மாணவர்களோட எண்ணிக்கை ஏறி இருக்கா இல்லையா? இப்போ ஏறி இருக்கிறீங்கன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க, சரி, அது நார்மலாக ஏறல. அப்போது அரசு பள்ளிகளில் இருந்து கல்லூரிக்கு சென்று உயர்கல்வி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை ஏறி இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? போதுமா? தமிழ்நாடு வந்து உயர்கல்வியில் வந்து ஏறிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக யார் அடித்தட்டு மக்கள் கல்வி பெறணுங்கிறதாக ஏறிட்டு இருக்கு. ஓகே, அடுத்தது 34,45,500 மகளிர் வந்து மகப்பேறு நிதி உதவி பெற்றிருக்காங்க. இது நீங்கள் சொல்ல முடியாது. 4.75 கோடி பேர் வந்து மக்களை தேடி மருத்துவம் மூலமாக மருத்துவம் பெற்றிருக்காங்க. 87,34,400 பேருக்கு மருத்துவ காப்பீடு கொடுத்துருக்கு. 17,80,000 பேர் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க. 10,637 பெற்றோர் இல்லாத குழந்தைகள் மாதம் 2,000 ரூபா பெற்று வராங்க. 1,31,00,000 பெண்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபா உரிமை தொகை வந்து தவறாமல் கொடுத்துட்ருக்கோம். 881 கோடி முறை தமிழ்நாட்டு பெண்கள் இலவசமாக பயணிச்சிருக்காங்க. இதனால் ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக 888 ரூபா சேமிக்கிறாங்க. சார் நான்லாம் ரொம்ப ரொம்ப குக்கிராமத்துலேருந்து வந்தேன் சார். நான்லாம் நடந்து போய் தான் சார் ஸ்கூல் படித்தேன், சரிங்களா? ஒரு கட்டத்தில் வந்து கலைஞர் வந்து இலவச பஸ் பாஸ் கொடுக்குறாருன்னா அந்த பஸ்ஸில் போய் படித்தவனா. இன்னும் சொல்லப்போனால் கலைஞர்னால படித்தவனா. அந்த நன்றி விசுவாசங்கிறது உள்ளே இருக்குது. ஏன்னா காலேஜ் போகும்போது எங்கள் வீட்டில் வந்து படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி வேலை பார்த்தா படித்தாகணும். கல்லூரியில் போய் சேர்ந்த நாள் வந்து இன்னமும் ஞாபகம் இருக்குது. சேரும்போது அந்த கல்லூரி வந்து பூண்டி புஷ்பம் காலேஜ்னு அங்கே ஒரு பெரிய காலேஜ். அந்த காலேஜை போய் சேரும்போது கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு வந்து பேமெண்ட் சீட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு இப்போ செமஸ்டருக்கு ஒரு முறை வந்து நம்ம 6,000 ரூபா கட்டணும். அப்போ வந்து ஒரு பேராசிரியர் கூப்பிட்டு சொல்கிறாரு, தம்பி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து முதல் பட்டதாரியா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க சார் அப்படின்ட்டு. அப்போனா அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்க தாசில்தார், அதை போய் வாங்கிட்டு வாங்க
நான் வாங்கிட்டு போய் கொடுத்ததுனால அந்த காலேஜ் ஃபீஸ் வந்து டோட்டலாக கவர்மெண்ட் கட்டிருந்துச்சு சார் அந்த 3 வருஷமும். நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டே படித்தேன், என்னோட கை செலவுக்கு வந்து பார்த்து படித்தேன். இப்போது இந்த மாதிரி பயன்பெற்றவங்க எத்தனை பேர்? திமுக அரசு வந்து எப்போதுமே ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி நுணுக்கமாக தான் சார் உதவி பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிறாப்புல இலவசமாக தூக்கி வந்து மக்கள்கிட்ட வந்து போய் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வாஷிங் மிஷின் கொடுக்கறது, இந்த இதுனா வாஷிங் மிஷின் இல்ல சார். இப்போ நீங்க வந்து இதுக்கு முந்தைய ஆட்சியிலுமே இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்காங்க, லேப்டாப் கொடுத்துருக்காங்க, பல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்பெல்லாம் நிதிநிலை வந்து அதே மோசமா தான் இருந்துச்சு. அப்போ கூட இவ்வளவு கடன் இல்லையே சார். சார் ஒரு பக்கம் நீங்க வந்து கடனை மட்டுமே பாக்குறீங்க, இன்னொரு பக்கம் வளர்ச்சிங்கிறது இருக்கு சார், அதை ஏன் சார் பார்க்க மாட்டேங்க? இப்ப அடுத்து வர கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒருவேளை திமுக வரல அப்படின்னா அது வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு தானே சார் அது சுமையா இருக்கும் சார். 2 குடும்பம் இருக்கு சார். 2 குடும்பத்துல வந்து ஒருத்தன் வந்து கடன் வாங்கி ஒரு தொழில் பண்றான், அந்த தொழில் மூலமா அவனுக்கு வந்து வளர்ச்சி அடையுது அந்த குடும்பம். அந்த கடனையும் அவன் வந்து அடைச்சிடறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்த ஒரு 10 வருஷத்துல அவன் வந்து அடைச்சிடுவான் அந்த கடனை. ஏன்னா அந்த குடும்பம் முன்னேறிட்டு இருக்கு, ஒரு தொழில் வளர்ச்சியில நேரம் மேல இருக்கு, கல்வி வளர்ச்சி நல்லா இருக்கு, அந்த வீட்டுல வந்து பசங்க படிக்கிறாங்க, ஒரு சுய தொழில் பண்றாங்க, இப்பெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அதை நீங்க பாக்குறீங்க. இன்னொரு பக்கம் வந்து கடனை வாங்கி ஒருத்தர் வந்து ஊதாரியா செலவு பண்ணிட்டு இருக்காரு, சரிங்களா? ஊதாரியா செலவு பண்ணி அந்த குடும்பம் வந்து வீணா போயிட்டு இருக்கு. இப்ப 2ல எந்த குடும்பம் வந்து நீங்க பெஸ்ட்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த வளர்ற குடும்பம் தானே. அதை தான் எங்க தலைவர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எடப்பாடி, நான் இப்போ இவ்வளவு நான் படித்து சொன்னேன்ல சார், அதில் ஏதாச்சும் ஒன்றாவது நீங்கள் வந்து எடப்பாடியோட ஆட்சியில் வந்து நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்களேன் என்ன பண்ணாங்கன்ட்டு. சார் இதுலயுமே பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்களே சார். நம்ம அப்படி வந்து பொதுவாக நம்ம சொல்ல முடியாது இல்லை சார், அவருடைய ஆட்சியில் எதுவுமே பண்ணலை மக்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த. சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். ஒன்றும் இல்லை, நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறேன், அதிமுகவை சேர்ந்தவங்க யாராவது இதை சொல்ல முடியுமா? இந்த மாதிரி பட்டியல் போட்டு காட்ட முடியுமா? ஏன்னா எடப்பாடி அப்போ வந்து சந்தர்ப்ப கைதியாக இருந்தார் அந்த 4 ஆண்டுகளும், சரிங்களா? பாஜக சொல்கிறத அப்படியே கேட்டாகணும். அவங்க எதெல்லாம் கையெழுத்து போட நீட்டுறாங்களோ அது எல்லாத்துலேயும் இவர் கையெழுத்து போட்டே ஆகணுங்கிற சுச்சுவேஷனில் இவர் இருந்தார். அதனால தான் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்போதும் சரி சார், நான் அன்றைக்கே சொன்னது தான், எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதில்லங்கிறது அவருக்கும் தெரியும், வந்தால் அவருக்கு தான் ஆபத்துங்கிறது அவருக்கும் தெரியும். பாஜக வந்து அழகாக அவர் தூக்கி உள்ளே வச்சுட்டு பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் அங்கே உட்கார வச்சிடும். அதனால் அவர் கண்டிப்பாக ஆட்சிக்கு வரமாட்டார், ஆட்சிக்கு வர விரும்ப மாட்டார், சும்மா அடிச்சு விட்டுட்டுருக்காரு. நம்ம வந்து இருப்பை காமிக்கணுமே, நம்மளோட எதிர்கட்சி இடத்துக்கும் போட்டி வந்துருச்சு அப்படின்ட்டு அவர் வந்து ஜெயிச்சு எதிர்கட்சியாக வரணும் அப்படின்னு மட்டும் நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல வந்து போகிற போக பார்த்தா நாங்கள் வந்து 220 225 அளவுக்கு ஏன்னா நடந்திருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் சொல்லுங்க சார். இல்லையே, நீங்க கடந்த காலங்கள் நடந்திருக்கு. பட் கடந்த காலங்கள்ல திமுக கூட கூட்டணி வச்ச கட்சிகளோ இல்ல அதிமுக கூட கூட்டணி வச்ச கட்சியோ எதிர்கட்சியா இருக்கு சார். ஓகேவா? அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ உருவாகி இருக்கு. ஒரு சப்போர்ட் வந்து இந்த இந்தியா அலையன்ஸுக்கு இருக்கிறதுனால இந்தியா அலையன்ஸ்லேருந்தே கூட ஒரு கட்சி வந்து கூட்டணி கட்சியிலேருந்து எதிர்கட்சியாக போய் உட்காரும். எதிர்கட்சியாக வரதுக்கான வாய்ப்பு கூட இல்லாமல் போகும் அதிமுக. அது தெரிஞ்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா சார் நீங்கள் அதிமுக? சார் அண்டர் எஸ்டிமேட் நான் பண்ணல சார், அவங்களே ஆயிட்டாங்க சார். நான் என்ன சார் பண்றது? இதே கூட்டணியோட 2021 தேர்தலில் வந்து அதிமுக சந்திச்சாங்க. அப்போ வந்து ஒரு 3% தான் டிஃபரன்ஸ். இத்தனைக்குமே வந்து செல்வி ஜெயலலிதா கிடையாது, அதிமுக பலவீனமா இருந்துச்சு, பல கட்டங்களா உடஞ்சிருந்துச்சு. அப்படி இருந்தும் கூட ஓட் பர்சன்ட் டிஃபரன்ஸ் வந்து வெறும் 3% தான். இத்தனைக்கும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, நிறைய ஆன்டி இன்குமென்சி இருந்துச்சு. அதெல்லாம் மீறி கிட்டத்தட்ட 66 தொகுதிகள் அவங்க ஜெயிச்சாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இப்ப 5 வருஷம் திமுக ஆட்சி இருக்கு, நிறைய ஆன்டி இன்குபன்சி இருக்கு, ஒவ்வொரு துறையிலும் வந்து போராடிட்டு இருக்காங்க சார். நீங்க அப்படியே சென்னையில போய் பாருங்க சார், எத்தனை இடங்கள்ல எத்தனை போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க சார். தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போறாங்க சார். இல்ல நான் சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுங்க. தேர்தல் வரப்போகுதுன்னா அரசு ஊழியர்கள் வந்து சலுகைகளை எதிர்பார்த்து, அறிவிப்புகளை எதிர்பார்த்து, சரி கொடுத்த வாக்குறுதியிலே வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நிறைவேற்றல்ன்றது தான் அவங்களுடைய போராட்டமாக இருக்கு. பணியாளர்களுக்கு போராட்டம் முடிஞ்சிருச்சு சார், முடிஞ்சிருச்சு சார். அதுவுமே அவங்க போராடி தானே வாங்கினாங்கன்ற, அவ்வளவு ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சல. நீங்க கொடுத்த வாக்குறுதியே அவங்க வந்து போராடிதான் அதை வாங்க வேண்டியதா இருக்கு சார். ஒரு அரசுங்கிறது நீங்க நினைக்கிறாமல உடனே அந்த வரிசையா போராட்டம் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ஒரு அரசுங்கிறது எடுத்த உடனே ஒரு விஷயத்துல வந்து முடிவெடுத்துட முடியாது சார். அது வந்து நிதிநிலையை வந்து சீராய்ந்து பார்க்கணும். அதனால வேணா ஒன்ஸ் நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து காலகாலத்துக்கும் போயிட்டுருக்கும். அப்போ அதுக்கான இதையும் நீங்கள் பார்த்து தான் நீங்கள் வந்து பணியாகணும். அதனால் திமுக அரசுங்கிறதுக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது சுத்தமாக கிடையாது, ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், இதே இதில் வந்து நான் 3 மாதம் கழிச்சு எனக்கு கூப்பிட்டு பேசுகிறீங்க. ஆமாம்
அப்ப பார்ப்போம். அண்ட் திரு விஜய் அவர்கள் வந்து திமுக மீது பல குற்றச்சாட்டுகளை வந்து வச்சிருந்தாரு. ஊழல் மட்டுமே இந்த ஆட்சியில் வந்து நடக்குது. ஒவ்வொருத்தருடையும் வந்து சொத்து பட்டியலை காட்டுங்க. நீங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு சொத்து மதிப்பு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? சார் விஜய் அப்படிங்கிற ஒரு கால் ஷீட் கொடுத்து நடிக்கிற ஒரு நடிகர். ஏன்னா திரும்ப திரும்ப நடிகருங்கிறான் அப்படின்லாம் அது அவரோட தொழில் சார். இன்னைக்கு இருக்க ஒரு துணை முதல்வருமே வந்து நடிகராக இருந்து வந்தவர் தானே. இல்லை சார், துணை முதல்வர் நடிகராக இருந்து வந்தவர் தான். நான் வந்து ஒத்துக்கிறேன். ஆனால் அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் மக்கள் கூட தான் நிற்கிறாரு. ஆனால் நீங்கள் வந்து மக்கள் விட்டு விலகி எங்கேயே போய் நின்றுட்டு அவரும் மக்களோட தான் நிற்கிறாரு. அவர் வந்து எதிர்கட்சின்னு அவரை சொல்லிக்கிறாரு. மக்களோட நிற்கிறதுனால மட்டுமே நீங்கள் வந்து இதாகிட முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் சென்சிபிளாக மாறுங்க சார். வேற ஒன்றுக்கு நாங்கள் கேட்கல. கொஞ்சம் சென்சிபிளாக மாறணுங்கிறதுக்காக தான். நாங்கள் வந்து யாரையும் தற்கொலைன்னு கிண்டல் பண்ணணும், உங்களுக்கு வந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே தற்கொலைங்க அப்படிலாம் நாங்கள் சொல்லவே இல்லை. என்னன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலுங்கிறது காலமாக சிந்தனையாளர்களுக்கான அரசியல் மூலமாகவும் இல்லை திரைப்படங்கள் மூலமாகவும் சிந்தனையை வளர்த்த பூமி இது. திரும்ப நீங்கள் வந்து விஜய் வந்து அவ்வளோ மாஸ் இருக்குது, இவ்வளோ மாஸ் இருக்குது, அவர் சென்சிபிளான ஆள் அப்படிங்கிறத வந்து கட்டமைக்கிறீங்கல்ல ஊடகங்கள் மூலமாக. அதுதான் எங்களால் வந்து திரும்பவும் இது வந்து எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒன்றுங்கிறத தெரியாமல் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். இப்போது நீங்கள் வந்து அவர் ஊழல் கட்சி அப்படிங்கிறாரு. சரி, கடந்த வாரம் வந்து அவங்க விருப்பமனு வாங்கினாங்கல்ல, அதில் எவ்வளோ பெரிய ஊழல் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? 10,000 பேர் வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ரிட்டர்ன் வந்துச்சு, எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு, எதுவுமே அவங்க கணக்கு காமிக்கல. அவங்க நினச்சாங்கன்னா இப்போ வந்து எத்தனை கோடி வேணாலும் அதில் வந்து பிளாக்கை ஒயிட்டாக மாற்றலாம். சார் அப்படி பார்த்தா எந்த கட்சியுமே தான் சார் விருப்பமனு இவ்வளோ வந்துச்சு, நாங்கள் இவ்வளோ வாங்கினோம் அப்படின்றது யாருமே தான் சார் சொல்கிறது இல்லை சார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் திமுகலேருந்தும் அதிமுகலேருந்தும் அறிக்கை வரும் சார், இத்தனை விருப்பமனு வந்துச்சுன்ட்டு. இது இன்னும் முடியல சார். இப்போ 20ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. அவங்க அனலைஸ் பண்ணி வரணும்ல சார். அடுத்து இப்போ 14ஆம் தேதி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து 20ஆம் தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இன்னும் ஒரு 6 நாள் இருக்குல்ல சார். சார் முடிஞ்சு 6 நாள் தான் சார் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது வரும்ல சார். நீங்க வந்து எல்லாமே வந்து ஏன் பண்ணலன்னு அதுக்கான டைம் வருது. இப்ப பிரஸ்ஸைய மீட் பண்ணல, இது பண்ணல அப்படின்னு சொல்றீங்க. சரி சார், பிரஸ்ஸைய மீட் பண்ணல, அதான் ஒரு தலைவன் வந்து பிரஸ் மீட் பண்ணணும் இல்லையே சார், அவசியம் கிடையாது. இல்ல ஆதவர்ஜுனா அதான் சார் சொன்னார். முதல்வரும் திரு விஜய் அவர்களும் ஒரே மேடல இருக்கட்டும், 2 பேரும் விவாதம் பண்ணும். நான் வந்து எங்களோட தலைவர் முதல்வர் வேணாம் சார், நான் வந்து உட்கார்றேன், அவரும் வாதம் பண்ண முடியுமா? பண்ணுவாரு சார். பண்ண முடியாது, வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அது அவரு தானே சார் முடிவு பண்ணும். அதுதான் இப்ப நீங்க வந்து முடிவு பண்ணாதீங்க. அவர் பிரஸ் மீட்டை சந்திக்கலனாலும் அவரு அதான் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதுதான் சார், மக்களும் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. முதல்வர் அவர்கள் பிரஸ் மீட் பண்ணும் போதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு நீங்களும் பாத்தீங்க, நானும் பார்த்தேன் சார். என்ன நடந்துச்சு சார்? அவர் அடுத்த கேள்விக்கு பதில் சொன்னதெல்லாம் எல்லா ஊடகங்களையும் வந்துச்சு சார். சரி, ஓகே. அவர் வந்து அந்த பேப்பர் இல்லாம எந்த மீடியால படிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கு சார். இதுவுமே பல இது என்னோட குற்றச்சாட்டு கிடையாது சார். எதிர்கட்சிகளும் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க, அண்ட் மீடியாக்களுமே தொடர்ந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சொல் விஜய் அவர்கள் மட்டுமே வந்து பிரஸ் மீட் பண்ணல அப்படின்ற அதே விஷயத்தை திரும்ப சொல்றீங்களே சார். ஏங்க, ஒரு முதலமைச்சராக இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு நம்ம என்ன பேச போறோங்கிறத வந்து தெளிவாக எழுதி வச்சுட்டு பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவரோட ஸ்பீச்சுங்கிறது எந்த அளவுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்றது முதல்வருக்கு எப்படி சார் தெரியும்? சார், நீங்க பார்த்தது வந்து ஒரு வெட்டி ஒட்டப்பட்ட ஒன்றா இருக்கலாம், பக்கத்தில் உள்ளவங்க கேள்வி கேட்டிருக்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும் அது? சார் ஊடகத்தில் எல்லாருமே, அப்போ ஊடகத்தில் வர்றது எல்லாமே வந்து ஃபேக்கா சார்? ஊடகத்தில் வர எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லலைங்க. நீங்கள் வந்து திமுக பற்றி காலமாக கட்டமைக்கிற பிம்பங்கள் தான் ஃபேக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து அழகாக ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறீங்க, திமுகனாலே இப்படி தான்ட்டு. ஆனால் அந்த பிம்பங்கள் எல்லாம் எப்போயோ உடஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஊழல் கட்சின்னு பிம்பம் கட்டமைச்சிங்க. யாராவது ஒருத்தர் வந்து உள்ளே போயிருக்காங்களா? ஆனால் ஜெயலலிதா தான் உள்ளே போனாங்க. ஜெயலலிதா தான் A1 அக்யூஸ்ட் உள்ளே போனாங்க. இன்றைக்கி ஆப்போசிட்டில் இருக்கிற எடப்பாடி மேலே வந்து நாங்கள் கேஸ் போட்டோம். நீங்கள் சொல்கிறாப்புல பிட்டில் எழுதி கொடுக்கலங்க. நாங்கள் பிட்டு நோட்டீஸில் எழுதி வந்து கொண்டு போய் கொடுக்கல, இல்லைனா கொண்டு போய் வாட்ஸ்அப்பில் சாட்டில் வந்துச்சுன்னு சொல்லி காமிக்கல. நாங்கள் என்ன ஆர்டிஐயில் போட்டு எடுத்து கேஸ் போட்டோம். எங்களோட அமைப்பு செயலாளர் RS பாரதி மூலமாக கேஸ் போட்டோம். நீங்கள் போட வேண்டியதானே? அதான் கேஸ் உங்க அமைச்சர் மீது வந்த ஒரு எஃப்ஐஆரே நீங்க இன்னும் கேஸ் போடாம இருக்கீங்களே சார். உயர்நீதிமன்றமே சொல்லி ஆதாரம் இருந்தா தாங்க போட முடியும். நீங்க வந்து வாட்ஸ்அப் சாட்டை வந்து கொண்டு வந்து காமிச்சீங்கன்னா சார் இடி வந்து ஆதாரம் இல்லாம சார் அனுப்புவாங்க. ஈடிக்கு 3 முறை வந்து இது வரைக்கும் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே தமிழ்நாட்டுல வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்க வந்து அதுக்கு போக வேணாம். நீங்க போறதா நேரா போய் ஈடிக்கு போய் ஆதரவா நீங்க சார் போடுங்க. ஈடிக்கு ஆதரவா நீங்க பேசுங்க, நான் பேசவா? ஈடிக்கு எதிராக இங்க வந்து இந்தியால எவ்வளவு நான் எடுக்கவா? ஈடி வந்து ரொம்ப யோக்கியம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஈடியில் உள்ளதான சார் லஞ்சம் வாங்கி உள்ள போனாரு, நாங்க பிடிச்சோம்ல.
அது எல்லாமே ஓகே சார். ஏன் எஃப்ஐஆர் போடலன்றது தான் சார் இங்க இது. உங்க மேல வந்து நீங்க அந்த எஃப்ஐஆர் போட்டு எஃப்ஐஆர்ங்கிறது வந்து நீங்க சொல்றாப்ல இமிடியேட்டாலும் பண்ண முடியாது. தகுந்த ஆதாரம் ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு சார் போடுங்க அப்படின்ட்டு. வேற என்ன சார் வேணும் உங்களுக்கு? சரிங்க, நீங்க தான் எல்லா இடத்துலயுமே நீதித்துறையில இருந்து எல்லா இடத்துலயும் நீங்க ஆள் வச்சிருக்கீங்களே, நீங்க சொல்லதான் செய்வீங்க. ஹைகோர்ட் மூலமா செட் பண்ணி பண்ணதான் செய்வீங்க சார். கோர்ட் சொன்னாலும் அது வந்து அவங்க செட் பண்ணிட்டாங்க, இடி சொன்னாலும் அவங்க செட் பண்ணிட்டாங்க. நீங்க ஆதாரத்தை தானே சார் கேக்குறோம், அத கொடுப்பாங்க சார், இடி கொடுப்பாங்க சார். நானா சார் போட சொன்னேன்? அதுதான் நீங்க இப்ப ஈடிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. ஈடிக்கு சப்போர்ட் பண்ணல சார், இடி சொல்லிருக்காங்க கோர்ட்டும் இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு வந்து அது அவங்க சட்டத்து மூலமா அவங்க பாத்துப்பாங்கங்க. அதுல எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற வரைக்கும் தானே சார், அதுக்கப்புறம் வந்து உங்க ஆட்சி முடிஞ்சிடும்ல சார். ஏங்க ஆதாரங்கள் இருந்தால் கேஸ் போட போகிறாங்க. இதில் என்ன இருக்குது, நாங்கள் ஆதாரங்கள் வச்சுருந்தோம், ஆர்டிஐ மூலமாக எடுத்திருந்தோம், பினாயில் பாட்டில் வாங்குறதுலேருந்து எல்லா ஊழலையும் எடுத்திருந்தோம், அதனால் நாங்கள் கேஸ் போட்டோம். உங்களால் ஏன் அதை கேஸ் போட முடியல? வெறும் குற்றச்சாட்டாக மட்டும் தான் வச்சுட்ருக்கீங்க திமுக மேலே. ஏன் அதை வந்து வழக்காக மாற்ற முடியல? ஏன்னா நீங்கள் வைக்கிறது எல்லாமே கட்டமைக்கப்படுகிற பிம்பம். சரிங்களா? எனக்கு புரியல சார். அது திரும்ப விஜய் சொன்ன அதே விஷயத்தாரு. எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பு என்னவா இருந்துச்சு, எம்எல்ஏ ஆனதுக்கு பிறகு நீங்க ஊழலே இல்லை அப்படின்னு வந்து சொல்றீங்க இல்லையா? அதுக்காக இந்த ஒரு கேள்வி நான் கேட்குறேன். எம்எல்ஏ ஆனதுக்கு பின்னாடி வந்து அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படின்றத ஒவ்வொருத்தரும் வெளியிடுவாங்களா சார்? சரிங்க சார். இப்போ நேற்று வந்து ஒரு தகவல் வந்திருக்கு, அவங்க கட்சியில் வந்து சீட்டு வாங்குறதுக்கு வந்து காசு வாங்குறாங்க அப்படின்ட்டு. இப்போ ஆமாம், அவங்க கட்சியில் உள்ள இப்போ பொதுச் செயலாளரோ இல்லை மற்ற எல்லாரும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுவீங்களா? சார் அதிகாரத்துக்கே வரல சார், இப்போ 2 வருஷம் ஆயிருக்கு அந்த கட்சி. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால கட்சி சார். அந்த கம்பாரிசனே ஃபர்ஸ்ட் தவறு தானே சார்? நீங்க எங்களோட எம்எல்ஏலையும் எத்தனை பேர் வந்து இன்னமும் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத நான் காமிக்கலாம். ஒரு எம்எல்ஏ சொல்லுங்களா? ஒரு எம்எல்ஏ கஷ்டப்படுறாரு சொல்லுங்க. நான் அழைச்சு போய் காமிக்கவா? காட்டுங்க சார். ஒரு எம்எல்ஏ வந்து சொகுசு வாழ்க்கை வாழ்றாம அவர் வந்து மக்களோட மக்களா கஷ்டப்படுறாருன்னு சொல்லுங்க சார். சார் அந்த மாதிரி எம்எல்ஏக்களும் இருக்காங்க. இந்தியாவிலே கிடையாது சார் அந்த மாதிரி எம்எல்ஏஸ். சார் ஒன்று பிளாக் டிக்கெட்டு, இன்னொன்று லாட்ரி டிக்கெட்டு, ரெண்டும் சேர்ந்துட்டு ஊழல்னு சொல்றதே முதல்ல அவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் வந்து பிளாக் டிக்கெட் வாட் எவர் சார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சார். பட் ஆனா அவர் சொல்ற குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா அதுதான் சார். அவர் யார் சொல்றான்னு வெறும் குற்றச்சாட்டை யார் வேணாலும் சொல்லலாம் சார். தெருவில் போறவங்க கூட சொல்லிட்டு போகலாம் சார். எங்க ஆங்கர் இருக்காருல, அவர் விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு பேசிட்டு இருக்காருன்னு, அதுக்காக அதை நம்ம வந்து சொல்ல முடியுமா? ஊழல் இல்ல அப்படின்னு சொல்றீங்களா சார்? சார் நீங்க வந்து கண்டுபிடிச்சு கேஸ் போடுங்க சார். இல்ல சார், ஒரு எம்எல்ஏ வந்து அவங்களுடைய சம்பளத்தை வச்சுதான் இல்ல. இப்ப தெருவில் போறவங்க சொல்லக்கூடாது. நீங்க என்ன சொல்லுவீங்க? டேய் உன்கிட்ட ஆதாரம் இருக்காடா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? தெருவில் போறவர்தான் சொல்றான் உங்ககிட்ட, நீங்க வந்து விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்க வந்து கேள்வி கேட்குறீங்க பேசுறீங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்க என்ன கேட்பீங்க? டே நான் வாங்கினது ஆதாரம் இருக்காடான்னு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நாங்களும் தான் கேட்குறோம். என்ன ஆதாரம் இருக்குது நீ சொல்கிறதுக்கு? திமுக அரசு வந்து கொண்டு வந்து செயல்படுத்துகிற மகளிர் நலத்திட்டங்களை வந்து மகளிர் நலத்திட்டங்கள் உட்பட மக்கள் நலத்திட்டங்களை அப்படியே காப்பி அடித்து வட மாநிலங்களில் உள்ள பாஜக ஆளும் மாநிலங்களே செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஈவன் நலம் காக்கும் 48ன்னு ஒரு திட்டம் சார். நீங்கள் முன்னெல்லாம் பைபாஸில் வந்து ஆக்சிடெண்ட் ஆனால் அந்த அடிப்பட்டவங்க வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போதே அவங்க வந்து ஏச்சுவத்தை கேட்டுக்கணும், எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறீங்க, ஜிஹெச் கொண்டு போங்க, என்கிட்ட காசு இல்லைன்ட்டு. ஆனால் இப்போ அதுக்கு ஒரு அருமையான திட்டம் சார் அது. அந்த 48 மணி நேரத்தில் நீங்கள் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எது வேணால் சேரலாம், அதை வந்து கவர்மெண்ட்டே செலுத்தும். இது எவ்வளோ பெரிய திட்டம் சார் இது. ஏன்னா உயிர் போகிற நிலைமையில் இருக்கிற ஒருத்தன் வந்து எந்த ஹாஸ்பிட்டல், இதை வந்து அப்படியே இப்போ வந்து ஒன்றிய அரசு கொண்டு வருது. இது போன்ற நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும். எடப்பாடி வந்து இவங்களுக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து மோடிகிட்ட வந்து சொல்ல முடியுமா, நீங்கள் எப்படி வந்து இலவச பஸ் பயணத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்ட்டு? ஏன்னா அவரே லிப்ஸ்டிக் பஸ்ன்னு விமர்சித்தவர் அவர், கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல். சரி இப்போ விஜய் எடுத்துங்க, விஜய் கட்சியிலே சொல்கிறாரு 1000 ரூபா தொகையெல்லாம் நீங்கள் வந்து தியாகம் பண்ணணும் அப்படின்ட்டு. விஜய்லாம் மகளிர் உரிமை தொகைக்கெல்லாம் எதிரானவர் தான், அவர் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சரி ஒன்றும் இல்லை சார், அவர் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுக்கணும் சார், நான் ஜெயிச்சு வந்தேன்னா லாட்ரி திரும்ப வராது அப்படின்னு மட்டும் சொல்லணும் சார். ஆதவ அர்ஜுனா அங்கேயிருந்து கைட்டு வெளில வந்துடுவார். அவங்களோட பிளான் என்னன்னா தமிழ்நாட்டை கேம்பிளிங் மாநிலமாக மாற்றணும். அதுக்கான வேலைகள் தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இப்போ போய் சேர்ந்துருக்காரு பாருங்க. ஆதவ அர்ஜுனா வந்ததுக்கப்புறம் விஜயோட இமேஜ் என்ன அப்படின்றது வந்து அந்த சேனல்ஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேனலில் பார்க்க வேணாம் சார், தேட்டரில் பார்ப்பீங்க சார் நீங்கள். கண்டிப்பாக சார், சேனல் இங்கே தான் இருக்கு, நானும் இங்கே தான் இருக்கேன். சேனல்ஸ் வந்து மட்டுமே கிடையாதுல்ல, மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். சேனல் பார்க்க தெளிவா இருக்க மக்கள் தான் வந்து ஒரு அன்பிளான்ட் ரோட் ஷோவே பண்றாங்க சார். அவங்க போக தான் சார் செய்வாங்க, நடிகர் வந்தா போக தான் சார் செய்வாங்க. சன்னி லியோனுக்கு கூடாத கூட்டமா? சன்னி லியோனுக்கு கூடாத கூட்டமா? அக்கா சன்னி லியோனை வந்து நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்கிடலாமா?
வரதான் செய்வாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார். இந்த நரேட்டிவ் எவ்வளவு நாள் தான் வந்து சொல்றீங்க அப்படின்ட்டு, ஒரு நடிகர் ஓட்டா மாறாது அப்படின்னு. நீங்க எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க, நாங்க தெளிவா இருக்கோம். அதை எதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படின்ட்டு. அதனால அதாவது ஊடகங்களோட எண்ணமும் சரி, எதிர்கட்சிகளோட எண்ணமும் சரி, எந்த தமிழ்நாட்டுக்கு விரோதமா யார் வந்தாலும் நடக்காது சார், நாங்க இருக்கிற வரைக்கும். பல தகவல்களுக்காக தெரிவிச்சுங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.